அவர்களை வாக்களிக்க வைப்பதுதான் ஜனநாயகம் கிடையாது. ஆக இன்று ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல என்னென்ன குறைபாடுகள் என்று தெரிந்த பின்பு இது 2 முறை சரி செய்யப்படுகிறது. அதனால இன்னைக்கு ஜனநாயகம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே தேர்தல் நடைபெற போகிறது. உண்மையான தேர்தல், பொய் தேர்தல் இல்ல. அதே மாதிரி நம்ம ஏமாற்றுவர்கள் நிச்சயமாக ஏமாந்து போகின்ற ஒரு தேர்தல். அதனாலதான் இதுவரைக்கும் ஏமாற்றிக் கொண்டிருந்தவர்கள் ஏமாற்றப்பட்ட எஸ்ஐஆர் என்பதுதான் எனது கருத்து. ஏற்கனவே மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களும் அனுராக் தாக்கூர் அவர்களும் கொளத்தூர்ல அதிகமாக வாக்குகள் இருக்குதுன்னு உடனே எல்லாம் எதிர்த்து சொன்னாங்க. பட்டவர்த்தனமா வெட்ட வெளிச்சமா தெரியப்பட்டிருக்கிறது. ஆக 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே மிக 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 தெளிவான ஒரு கருத்து நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் அதை வரவேற்றதற்கு நாங்கள் மகிழ்ச்சியும், அதை எதிர்த்ததற்கு அவர்களெல்லாம் மக்களுக்கு விளக்கமும் சொல்ல வேண்டும் என்பது எனது கருத்து. காங்கிரஸ் கட்சியினர் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலை வீடு வீடா எடுத்துட்டு போயிட்டு சரி பார்க்கணும். இது போன்ற அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்தை விட டபுள் மடங்கு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ப. சிதம்பரம் அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது என்பதை இது தெளிவாக காண்பிக்கிறது. இது இப்ப எஸ்ஐஆருக்கு மேல இல்ல, எல்லா அரசியல் கட்சி தலைவர் தொண்டர்களோட BLA 2 என்று களத்தில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாரோட வேலையும் வீடு வீடா சென்று சரிபார்ப்பதுதான். ஆனா நீங்க எவ்வளவுதான் சரிபார்த்தாலும், ஏற்கனவே படிவம் கொடுத்து அது ஃபில் செய்யப்பட்டு வாங்கப்பட்டிருக்கிறது. வீடு வீடா சென்று சரிபார்ப்பது நல்லதான். நான் கேட்டா அதை மகிழ்கிறேன். ஏன்னா இன்னும் டபுள் ஸ்டாண்டர்ட்ல எஸ்ஐஆர் என்பது சரி என்பது நிரூபிக்கப்படும். அதனால அவங்க செய்ய உண்மையை இன்னும் மறுபடியும் உணர்த்துவது சரியானதுதான் நான் நினைக்கிறேன். கடுமையான எதிர்ப்பு இருந்தது. அதற்கு மத்தியிலையும் BLO ரொம்ப போராடி அங்கங்க திமுக நிறைய இதுல இருந்து வாக்காளர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அது தாங்கள் ஜனநாயக முறைப்படி அந்த பட்டியலை சரி செய்ய வேண்டும் என்று நினைத்தாதான் அந்த முடிவை எடுப்பாங்க. ஆனால் அரசியல் கட்சி தேவையில்லாமல் எஸ்ஐஆர் போட்டு எல்லா விதத்திலையும் தவறாக முன்னிறுத்தி எஸ்ஐஆர் வந்துட்டாலும் எல்லாத்தையும் நீக்கிடுவாங்க அப்படின்னு வெட்ட வெளிச்சம். மோஸ்ட் டிரான்ஸ்பேரண்ட் ப்ராசஸ், வெளிப்படையான ஒரு நடவடிக்கை. பட்டியல் வரப்போகிறது, இருந்தா இருக்குன்னு சொல்ல போறாங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்ல போறாங்க. ஆக இவ்வளவு வெளிப்படையான ஒரு பட்டியலை எதிர்த்ததே தப்பு. அப்ப இதிலிருந்து மக்கள் இண்டி கூட்டணி இந்த நாட்டில் எந்த மறுசீரமைப்புக்கும், எந்த ரெவல்யூஷனுக்கும், எந்த டிரான்ஸ்பார்மேஷன் டு த குட்னஸ்க்கும் அவங்க உதவி செய்ய மாட்டாங்க, எதிர்ப்பாங்கன்றது மிக தெளிவாக இங்கே தெரிகிறது. இல்ல, நாளைக்கு தேசிய செயல் தலைவர் வருகிறார். அவர் எங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் வரவேற்பை பெற்றுட்டு உடனே புதுச்சேரி போறார். புதுச்சேரியில பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்கிறார். அதனால நாளைக்கு வருவது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட உடனேயே தென்பகுதிக்கு, அதுவும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற புதுவைக்கு வருகிறது மிக்க மகிழ்ச்சி. அதனால அதுவும் தமிழ்நாட்டுக்கு கால் பதித்து விட்டு அவர் செய்வது மகிழ்ச்சி. இதிலிருந்து தமிழகத்தில் பாஜக இன்னும் வலுவாக கால் பதிக்கும் என்பது எங்களுக்கு உணர்த்துகிறது, இயற்கையை உணர்த்துகிறது. நிச்சயமா நாங்கள் இதுல வெற்றி பெறுவோம். இது மிக உற்சாகத்தோடு எங்கள் தொண்டர்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். இல்ல, இப்போ அதெல்லாம் இல்ல. இப்போ இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு அவரு புதுவையில, புதுவை பத்தி எனக்கு அங்க உள்ள அரசியல்வாதி தான் சொல்ல முடியும். ஆனா புதுவை வெற்றி பெற வேண்டும். நிச்சயமா புதுவையிலும் சரி, தமிழகத்திலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி பெறும், வெற்றி பெறும் என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது.
அந்த எஸ்ஐஆரே ஒரு உதாரணம். ஏன்னா எல்லாம் இவ்வளவு சொன்னாங்க. அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் தூய்மைப்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் வரும்பொழுது அரசியலும் தூய்மைப்படுத்தப்படும் என்பதுதான் நமது கருத்து. இறந்தவர்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் அமைதியா அவங்க இருக்கிற இடத்துல இருப்பாங்க. திமுக காரங்க போய் அவங்கள தொந்தரவு செய்ய மாட்டாங்க என்பதுதான் எனது கருத்து. தேங்க்யூமா.